படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கும். பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். பார்க்கலாம் சார். ஃபேமிலிக்கு ஏற்ற மூவி பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். நல்லா இருக்குப்பா படம். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடு, அந்த பையன் செத்து போன பையன், ஹீரோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கப்பா. சூப்பர்ப்பா. பாட்டு இன்னும் ஃபஸ்ட்டு பாட்டு இன்னும் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பாட்டு இன்னும் நல்லா இருந்ததுப்பா. சூப்பர். படம் ஓடும் ஓடும். நல்ல காதலிச்சு வர்றவங்களுக்கு படம் நல்லா இருக்குது. அதுவும் சாதியை பற்றி பேசுகிறவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருக்கும். முதல்ல அதுதான் மெயின். காதலிக்கிறவங்க ஜாதியெல்லாம் பார்க்கக்கூடாது. முதல் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த செத்து போன பையனும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. சூப்பர். அந்த பையன் பேசின டைலாக் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த அந்த டைலாக் எல்லாமே அது அந்த பாட்டு இது எல்லாவோட டைலாக்கு லாஸ்ட் முடிவும் செமையாக இருந்தது. ஹீரோவும் ஃப்ரெண்டு 2 பேர் பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவோட கதை ரொம்ப ரொம்ப செமையாக இருந்துச்சு தம்பி. சூப்பர். பாட்டெல்லாம் செம. பாட்டெல்லாம் குறையே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு உடம்பே செலுத்து போச்சு. இல்லை கண்ணு செம்மையாக இருந்துச்சு. போரெல்லாம் இல்லை. படம் முடிஞ்சோன்னா என்ன முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணு. படம் நல்லா இருந்தது. படம் வந்து அந்த பறையனுக்கோசம் மக்களுக்காக அந்த அம்மா ஒரு டான்ஸ் போட்டாங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுக்காக அந்த அம்மா பறையனுக்கோசம் ஒரு போட்டாங்க பாட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. அந்த என் பேரனும் நல்லா நடிச்சிட்டான். லாஸ்ட்டு அந்த அழுதான் பாருங்க, மம்மி அம்மா என்னங்கன்ட்டு. அது எனக்கே கண் கலங்கிடுச்சு. அது சூப்பர் சார். தேவா சார் மியூசிக்காக நல்லா இருந்தது. வேறு லெவல். அண்ட் வந்து ஹீரோயின்ஸ் அண்ட் சப் ஆக்டர்ஸ், அந்த பறையடிக்கிற டீம் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எழில் அந்த கேரக்டர், அதுக்கப்புறம் வெற்றி, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயின் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு டீம் வந்து காமெடியெல்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சந்துருன்னு ஒரு பையன் இருந்தால் சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. மாஸ்டர் எழிலர் படத்தில் என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா, ஒரு பறையிசை கலைஞரோட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்டு இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து இந்த படத்தை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி வந்து பறையிசை கலைஞர்களை நான் மதிக்கணும், எல்லாருமே இந்த உலகத்தில் உள்ளவங்களும் அவங்கள மதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த படத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வந்து ஊருக்குள்ளேயும் நான் போய் சொல்கிறேன். தேங்க்யூ. தேவா சார் மியூசிக் சொல்லவா வேணும், எப்போவுமே வேறு லெவல். அண்ட் இதுவும் வேறு லெவல். ஹீரோயினோட கேரக்டரா? ஹீரோயின் வந்து உண்மையாகவே கொஞ்சம் இதாக இருந்தாலும், அதாவது ஆக்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக அவங்களோட ஒரிஜினல் இதை கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அந்த டான்ஸ் அப்படியே வெறித்தனமாக ஆடிருந்தாங்க. ரியலி கிரேட். அடிப்பொலி. போரே அடிக்கலை. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லும் மூழ்கி இருந்தோம் நாங்கள் படத்தில். ப்ரோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம். அது வந்து எந்த ஜானரில் யோசிக்காமல் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லாயிருக்கும். இது ஒரு மைண்ட் செட்டோட வரக்கூடாது. இப்போ மாண்புமிகு பறையன்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஜாதிய படமோ இல்லை சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் நம்ம செட் ஆகும். ஸோ அதுமாதிரி எதுவும் செட் ஆகாமல் ஒரு நார்மலாக ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஒர்த்து. சொல்லணும்னா ஹீரோயின் லாஸ்ட் ஃபைனலைஸ் தான் அவங்களுக்கு வரும். பட் வந்து அவங்களோட அந்த வேல்யூ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தில் ஃபுல் ஸ்டோரியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நல்லாச்சு. ஹீரோ ஆகட்டும், இவர் ஆரியன் ஆகட்டும், செகண்ட் ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், 3 பேரோட ஹார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுது. கூடவே வந்து டேரக்டர், கேமராமேன் அண்டு ப்ரொடியூசர் இவங்களுடைய அந்த இனிஷியேட்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது படத்தில். தேவா சார் வந்து ரொம்ப அற்புதமான மனுஷர். ஆக்சுவலாக ஒரு அந்த சாங்கை நாங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணோம் அந்த படத்தில். ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப தங்கமான மனுஷன். இந்த படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. மியூசிக்கல் வைஸ் பார்க்கலாம். லேகன் பெருசாக எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. வேர்ல்டில் பகையை எப்படி வேர்ல்டுக்கு எடுத்துகிட்டு போகும், நம்மளோட அடுத்த தலைமுறை இங்கே ஜங் அழுத்துக்கா இருக்குல்ல, அதுக்கு எப்படி இந்த பகையை எடுத்துகிட்டு போங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காமெடியும் இருக்குது, இந்த எமோஷனலும் இருக்குது. அங்கே
ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே ஹீரோ இருக்கார்ல, அவர் தான் என் அப்பா. உண்மையாகவே அதனால என் அப்பா வேற லெவலாக நடிச்சிருந்தாரு. எல்லாரும் அவங்க கூட ஒர்க் செஞ்சவங்க எல்லாரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ.